அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்திய நாட்டுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 95% மக்கள் பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகளாலும் ஈறுகள் சம்பந்தமான பிரச்சனைகளாலும் பாதிக்கப்படுறாங்க. குறிப்பா சொல்ல போகணும்னா இந்த வாய் அப்படிங்கறதுதான் மற்ற உடல் உறுப்புகளோட கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பகுதிங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சில விஷயங்கள்லாம் நம்ம மற்ற உடல் உறுப்புகளோட நலனை தீர்மானிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம ஒரு ஓரல் ஹைஜீன் கரெக்டா இல்லை அப்படிங்கும் போது பல பிரச்சனைகள் நம்ம உடம்புல ஏற்படக்கூடியங்க. ஸோ அதனாலதான் நிறைய பேர் ஓரல் ஹைஜீனை மெயினா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது மட்டும் இல்லாம வாய் துர்நாற்றம் ஏற்படுறது, பல் கூச்சம் ஏற்படுறது, அந்த பற்கள்ல ஒரு மஞ்சள் கரை, அந்த ஈறுகளை ரத்தம் படியாது, இப்படி பல பிரச்சனைகள் இந்த ஓரல் ஹைஜீனை பாதிக்கும். ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே எப்படி ஈஸியா சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஆயுர்வேத வழிமுறைகளையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிராம்பு எண்ணெய்ங்க. கிராம்பு பற்களுக்கான ஒரு வரப்பிரசாதம். பற்கள்ல சாதாரண ஒரு வலி வந்தாலே பாட்டி கிராம்பு எடுத்து கடிக்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா கிராம்புல இருக்க யூஜனால் அப்படிங்கிற வேதிப்பொருள் பற்கள்ல இருக்கக்கூடிய வாயில இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாவை அழிக்கக்கூடியதுங்க. அது நல்ல பாக்டீரியாவை அப்படியே வச்சுப்போம். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு 250 ml தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 10 சொட்டு கிராம்பு எண்ணெயை விட்டு மவுத் வாஷ் மாதிரி நீங்க பயன்படுத்திட்டு வரலாங்க. இது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனா மற்ற கெமிக்கல் மவுத் வாஷஸை விட இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் மற்ற கெமிக்கல் மவுத் வாஷஸ் எல்லாமே பற்கள்ல இருக்கக்கூடிய வாயில இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவையும் சேர்ந்து அழிக்கக்கூடியது. ஆனா அது மட்டும் இல்லாம அது சில சமயம் பற்களையும் பாதிக்கப்படக்கூடியது. ஆனா இந்த மவுத் வாஷ், இயற்கையான மவுத் வாஷ் உங்களுக்கு பற்களுக்கும் சரி, ஈறுகளுக்கும் சரி, ஓரல் ஹைஜீனுக்கும் சரி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. ஸோ முதல் விஷயமான இந்த கிராம்பு எண்ணெயை நல்லா பயன்படுத்துங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கொய்யா இலைகளுங்க. உங்களுக்கு வாயில அடிக்கடி வாய்ப்புண் வருது, அதாவது மவுத்தரிசல் வருது, வாய் துர்நாற்றம் வருது, இப்படி வாயில பல பிரச்சனைகள் வருது அப்படின்னாலே உங்களுக்கான பெஸ்டான சொல்யூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கொய்யா இலைகள் தாங்க. நார்மலா நீங்க ரோட்ல நடந்து போனாலே தெரியும், கண்டிப்பா ஒரு கொய்யா மரத்தை பார்ப்பீங்க. ஸோ இனிமேல் அப்படி நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 கொழுந்து இலைகளா எடுத்து வாயில போட்டு நல்லா மென்னு அதோட சாற்றை எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க துப்பிடுங்க. இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு வாயில ஏற்படுற புண்ணு ஆட்டோமேட்டிக்கா சரியாக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம ரீசெண்டா நடந்த ரிசர்ச்ல கூட இந்த கொய்யா இலையோட சாறு மவுத் அல்சரை கம்மி பண்ணும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வாயில துர்நாற்றம் இருந்தாலும் சரி இந்த கொய்யா இலைகள் பெஸ்டான ஒரு ரெமெடிங்க. ஸோ மறக்காம நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பல் பொடி மற்றும் ஈறுகள்ல மசாஜ் பண்ணக்கூடியது. நார்மலா பிரஷ் எடுத்து நல்லா தேய்ன்னு பல்ல மட்டும் தேய்ச்சிட்டு ஈறுகளை நீங்க கவனிக்காம விட்டுறீங்க. ஸோ அதை கவனிக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா முதல் விஷயம் பல் பொடி பயன்படுத்துங்க. நீங்க நார்மலா பல் பொடியில கொஞ்சம் கடுகு எண்ணெய் சேர்த்து நல்லா ஈறுகள்ல உங்க ஆள்காட்டி விரலால வட்ட வடிவில் நீங்க மசாஜ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ரத்த ஓட்டம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது மூலமா ஈறுகளுக்கு ஒரு நல்ல சக்தி கிடைக்குங்க. அண்ட் சிம்பிளா உங்களுக்கு பல் பொடி கிடைக்கல அப்படின்னா நீங்களே தயாரிக்கலாங்க. ஒரு 25 கிராம் அளவுக்கு இந்துப்பு, 25 கிராம் அளவுக்கு கிராம்பு தூள், கொஞ்சம் மிளகு, அது கூட மஞ்சள் அண்ட் அது கூட கொஞ்சோண்டு பேக்கிங் சோடாவை எடுத்து நல்லா கலந்து நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னாலே அதுவே ஒரு சிறந்த பல்பொடியா இருக்குங்க. உங்களோட பற்களுக்கும் நல்ல வலிமையை தரக்கூடிய. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயில் புல்லிங். உங்களோட ஓரல் ஹைஜீனை நல்லா மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா ஒரு பெஸ்டான ரெமெடி தான் இந்த ஆயில் புல்லிங். அதாவதுங்க காலையில எந்திரிச்சோன்னே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அல்லது எள்ளு எண்ணெய் அதாவது உங்களோட வாயில ஊற்றி ஒரு 15 to 20 நிமிஷம் அளவுக்கு அதை கொப்பளிச்சுட்டு வாங்க. இது நீங்க டெய்லியும் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பற்கள்ல நல்லா மஞ்சள் கருலாம் நீங்கி வெள்ளையாகிறதோட மட்டும் இல்லாம உங்களுக்கு வாய் துர்நாற்றத்தை போக்கும், வாயில இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் அண்ட் கூச்சத்தையும் இது கம்மி பண்ணுங்க. அண்ட் ஆயில் புல்லிங் பற்களுக்கும் சரி, ஈறுகளுக்கும் சரி, உங்களோட வாயோட ஹைஜீனை மெயின்டைன் பண்றதுக்கும் சரி ஒரு பெஸ்டான விஷயங்க. ஸோ தயவு செய்து நீங்க அதை கண்டிப்பா பண்ணுங்க. லாஸ்டா நீங்க பாத்தீங்க அப்படின்னா வேப்பங்குச்சியும் டங் கிளீனருங்க. வேப்பங்குச்சி இப்ப நார்மலா யாருக்கும் கிடைக்கிறது இல்லை. ஆனா நீங்க வேப்பங்குச்சி பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதுல இருக்க ஆன்டி மைக்ரோபியல் ஆக்ஷன் உங்களோட வாயில இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியா எல்லாத்தையுமே அழிக்கக்கூடியது. ஏன்னு கேட்டீங்கன்னா வேப்பங்குச்சியால பல்ல விளக்குறதோட மட்டும் இல்லைங்க, நம்ம மென்னுதான் அந்த பற்களை விளக்குவோம். ஸோ அது மூலமா நமக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. வேப்பங்குச்சி அல்லது கருவேலங்குச்சி நீங்க பயன்படுத்தலாம். இப்படி எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 கொழுந்து வேப்பந்தலை எடுத்து வாயில போட்டு மென்னு துப்பிடுங்க. அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா டங் கிளீனர். பற்களை நீங்க எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றீங்களோ அதே மாதிரி நாக்கையும் நீங்க சுத்தப்படுத்த வேண்டியது நல்ல ஒரு ஸ்டீல் அல்லது காப்பர் டங் கிளீனர் வாங்கி உங்க நாக்கையும் சுத்தப்படுத்திட்டு வாங்க. அதுவும் உங்க ஓரல் ஹைஜீனுக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாத்தையுமே நீங்க பயன்படுத்திட்டு வாங்க. உங்களோட ஓரல் ஹைஜீனை நல்லபடியா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.